இப்ப நல்ல திமுக ஆபீஸ மாத்திட்டாங்களா? இடம் மாத்திட்டாங்களா? இப்ப ராயப்பேட்டை அவை சண்முகம் சாலையில் இல்லையா ஆபீஸ்? எப்பயில இருந்து மாத்திட்டாங்க ராஜவேலு? எல்லாமே இப்ப காலையில எழுந்துச்சு டெல்லிக்கு தான் போறாங்க. அதனால எனக்கு ஒரு சந்தேகம், இந்த ஆபீஸ் இருக்குது இல்லையான்னு சொல்லி. ஏன்னா டெல்லியில தான் பொழப்பு நடக்குது இவனுக்கு. கேவலமா இல்லைங்க இது சொல்றதுக்கு கேட்கறதுக்கு முதல்ல. காலையில எழுந்துச்சு ஏடிஎம்கே ஆபீஸ் போனாங்க, ஏதாவது பரபரப்பாச்சு, மீட்டிங் நடந்தது, அப்படி இப்படின்னு சொன்னா கூட ஏதாவது கேட்டுக்கலாம். நீங்க என்ன சொல்றீங்க? டெல்லிக்கு போனாங்கன்றீங்க. யார் டெல்லிக்கு போனாங்களா? முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தான் டெல்லி பயணம் அப்படின்னு செய்தி வெளியாகுது. நிதி அமைச்சரை சந்திச்சதாகவும் அவரிடம் பேசினதாகவும் சொல்றாங்க. அமித்ஷாவை சந்திக்க இருந்த நிலையில நிதி அமைச்சரை சந்திச்சு பேசினாங்க அப்படின்னு வெளியாகுது. அதிமுக விவகாரங்கள் தான் பேசப்பட்டது. இந்த ட்ரெயின் ஒன்னு எக்மோருக்கு போகும், இல்ல சென்ட்ரலுக்கு போகும், அவ்வளவுதான். இதனோட ஸ்பீடு, வேகம் நான் முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த ட்ரெயின் டெல்லி எல்லாம் போகாது, கிராண்ட் எக்ஸ்பிரஸ் கிடையாது. இது ஒரு பேசஞ்சர். எக்மோர் ஆர் சென்ட்ரல் அதோட நின்றுடும். கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து மெட்ராஸ் வரைக்கும், ஈரோடுல இருந்து ட்ரெயினை பிடிச்சி மெட்ராஸ் வரைக்கும் போக முடியும், அவ்வளவுதான். இதுல நீங்க கற்பனைக்கு ஒரு மேனி தந்து அது யார் கிளப்பி விட்டாங்கன்னு தெரியல. அது ரொம்ப சூப்பரான ஒரு நியூஸா கொஞ்ச நேரமா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். செங்கோட்டையன் டெல்லியில் முகாம். ஏன் சார், திரு ஒரு தலைவர் இருக்காரு, அவரையே இவர் சந்திக்க மாட்டேங்கிறாரு. இதாவது கொஞ்சமாவது வேணும் இல்ல? ஏங்க, அது எடப்பாடி பழனிசாமியை லாக் பண்ணாரு கூப்பிட்டு, உள்துறை அமைச்சர் அமித்ஷானா, அது காரணம் இருக்கு லாக் பண்ணதுக்கு. இவங்க அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் எடுத்துட்டு போறாங்க. செங்கோட்டையனுக்கு அப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறதா தெரியல. அவர் பாட்டுக்கு இருக்காரு, அவ்வளவுதான். அவரு தான் சொல்லிடுவார். அப்புறமா பாருங்க, கொஞ்ச நேரத்தில் வெளியே வரதான் போகுது. பூனைக்குட்டி வெளியில வந்த மாதிரி, நான் கட்சிக்கு எதிர்ப்பா, பொதுச்செயலாளருக்கு எதிர்ப்பா, அவர் ஆணையை மீறி, கட்சியை மீறி நான் எதுவும் நடக்கவில்லை, எங்கும் நான் செல்லவில்லை, இதெல்லாம் தேவையில்லாம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கொஞ்ச நேரத்தில் வரும் பாருங்களேன்.